ஹாய்க்கா. நான் 30 டேஸ்க்கு 50,000 எப்படி பண்ணுறதுக்கு ஒரு vlog பண்ணியிருக்கேன். ஏன்னா 30 டேஸ் 50,000 சம்பாதிக்க முடியும். ஆகாதுன்றீங்களா? நம்ம அக்கா அங்கே 40 ருபீஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கேருந்து கிட்ட மினிமம் தான் அவங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஹை மச்சீஸ், நம்ம இன்னொரு அண்ணாங்க வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து அது என்ன ஏரியா 170 பேசியிருக்காங்க. அப்போ எங்களை விட்டுட்டு வர நம்ம அண்ணாங்க பார்த்தா நம்மளுக்கு 170 ருபீஸ் கொடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு வழி தெரியல. இப்போ எதுவும் சந்தோவில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சிவா ரேஸ் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு. நாங்கள் ரேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்துட்டு குதிரை மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுவாங்க விட்டு நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஆர்டர் பிடிக்குன்னு அப்படியே ஒன்றுனே இருக்கேன். நம்ம அண்ணாங்களாம் அந்த ரேஸ் மேலே பெட் கட்ட பெண் இருக்காங்கப்பா. நான் கேட்டேன், என்ன அண்ணா ரேஸ் கோர்ஸில் பெட் கட்ட பெண் இருக்கலாம் அப்படின்னு. பின்ன எதுக்குப்பா ரேஸ் கோர்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு இருந்தாங்களா. சரி அது எப்படி நான் கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்னு. வேணாம், கற்றுக்காமல் இருக்கிறதே நல்லது, கற்றுக்காதே அப்படின்னு இருக்காங்க. கற்றுக்கிறதுல பெட்ஸெல்லாம் ஆட மாட்டேன், ப்ளீஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்லே சொல்லுங்கண்ணா அப்படின்னு. தம்பி இப்போ டைம் இல்லைப்பா, உள்ளே விட்டுன்னு இருக்காங்க, நானும் போய்ட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் மாட்டேன்னா சொல்லி